நெற்றிக்கண் தியான மையத்தின் சார்பாக உங்களை அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். என்னுடைய சந்தோஷமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம இன்னைக்கு பார்க்க போறது பேரமைதி அப்படிங்கிறத ஒரு கருத்தை நம்ம முன் வச்சு பேச போறோம். அமைதினா நமக்கு எல்லாருக்குமே ஒரு தெரிந்த ஒரு விஷயம்தான். அமைதி அப்படிங்கிறதே நம்ம சத்தம் இல்லாம இருக்கணும், நிசப்தமா இருக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம அமைதி அப்படின்னு நினைக்கிறோம். பொதுவாகவே கூச்சல் நிறைய போடுற இடங்கள்ல அமைதி இல்லை, எல்லாம் அமைதியா இருங்க. பள்ளியில படிக்கும் பொழுது கூட ஆசிரியர்கள் சொல்லுவாங்க எல்லாம் அமைதின்னுவாங்க. பெரிய கூட்டங்கள்லாம் கூட நடக்கும்போது அமைதின்னுவாங்க. எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்துக்களை முன் வைத்து ஒரு ஒற்றுமை ஏற்படாத பொழுது இந்த மாதிரி ஒரு நிலை அமைதி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருக்கும்போது அங்கே அமைதி இல்லை, அமைதி இல்லாத இடங்கள்லாம் நமக்கு பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ அந்த அமைதிங்கிறத நமக்குள்ள வருதுன்றது ஒரு பெரிய விஷயம்தான். அதுலேயும் பேரமைதினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய கருத்து. இப்படி அமைதின்றது ரெண்டு வகையா நம்ம எடுத்துக்கலாம். மனதிலுடைய அமைதின்றது வேற, காது வழியா கேட்கிற ஒரு அமைதிங்கிறது வேற. தென்றல் சொல்லுவாங்க, அது எப்பொழுதுமே அந்த அசைந்துகிட்டே இருக்கும். நம்ம முடியெல்லாம் கூட சில நேரங்கள்ல அசைவு ஏற்படும், முகத்துல அப்படியே பட்டு தழுவிக்கொண்டே போவோம். நம்ம அதெல்லாம் ரசிக்கிறதும் இல்லை, அதை பார்க்கறதும் இல்லை, கவனிக்கிறதுக்கு நேரமும் இல்லை. நல்ல மாலை நேரங்கள்ல மாடி மேல இல்லை ஒரு பொதுவான ஒரு பார்க்கில் இல்லை மலை ஓரத்தில் இல்லை கடல் ஓரத்தில் இங்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு அமைதியான ஒரு காற்று நம்மளை தழுவி கொண்டு போவோம். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், நல்லா அமைதியான இடமா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. ஆனால் நம்ம அந்த உணர்வுகளை அந்த அமைதியை தான் உணர்றோம், ஆனால் அந்த அசைவுகளை நம்மளால உணர முடியல. அலையினுடைய ஓசைகள் இருக்கு இல்லைங்களா, அது கூட ஒரு அமைதி தான். அந்த அமைதியை நம்ம அப்படியே தொடர்ந்து கேட்டிருக்கிறதும் ஒண்ணுதான். நம்ம எப்பொழுதுமே அதை கேட்கறது, அந்த அலைகள் ஓசைகளை நாம எப்பொழுதாக ஒரு நேரங்களில் தான் அந்த கடலோர பகுதிக்கு போறோம். அதை கேட்கும்போது ரம்மியமா இருக்கும். இதெல்லாம் ரசிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். இதெல்லாம் இந்த சத்தங்கள் கேட்குது. அது போல நம்ம வீட்டில் கடிகார சத்தங்கள்லாம் கேட்குது, ஆனா நம்ம கேட்கறது இல்லை. இதுவும் ஒரு அமைதியான ஒரு நிலை. இந்த பறவைகள், பட்டாம்பூச்சிகள் கூட ஒரு சத்தங்கள் கேட்குது, நம்ம கேட்டதே கிடையாது. அது கூட ஒரு அசையுது இல்லையா, அதுல இருந்து ஒரு சத்தங்கள் இருக்கு. அது நுட்பமா எப்படி நம்ம கேட்கறதுங்கிறத நம்ம பார்க்கணும். வண்டுகள் சத்தங்கள், இப்படி பலவிதமான சத்தங்கள் இடுது, ஆனா நம்ம கேட்கல. இப்போ நம்ம அந்த பேரமைதி அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம். இதெல்லாம் பொதுவாகவே நம்ம எல்லாம் பார்த்துட்டோம், சத்தங்கள் கேட்குது அப்படிங்கிறது. இப்போ இந்த பேரமைதியான நிலை எப்படி நமக்கு பேரமைதி நமக்குள்ள வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம். அப்போ இந்த மெய் உணர்வு தான். என்ன திரும்ப மெய் உணர்வுன்னு சொல்றேன்னு நினைக்காதீங்க, எல்லாமே அங்கதான் இருக்கு. இந்த நெற்றிக்கண்ணில் இருக்கக்கூடிய அந்த மெய் உணர்வோட நீங்க அதை கவனிக்கும் போது அங்க ஒரு அமைதி தோன்றுது. அதுல ஒரு பேரமைதியும் இருக்கு, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவே இந்த இடத்துல ஒரு அசைவு, ஒரு துடிப்பு, ஒரு சுயற்சி இதெல்லாம் தோன்றும். நம்ம நெற்றிக்கண் மையத்துல தோன்றும். அந்த அசைவு வரும்போது அந்த அசைவு தான் அமைதியினுடைய சொரூபம், அதுதான் நினைக்கணும். அப்ப அந்த அசைவு தோன்றுது. அதே போல நமக்கு சுழற்சி ஏற்படும் போது அந்த சுழற்சியிலேயே நம்ம இருக்கும்போது அங்க ஒரு அமைதி இருக்கு, அது நமக்கு தெரியல. அந்த அமைதியோட நம்ம இந்த மெய் உணர்வோட இருந்து இந்த தியானங்களை நம்ம செய்யும் போது உள்ள போகும்போது ஒரு பேரமைதி இருக்கு. அதை நம்ம அனுபவிக்கிறது இல்லை. யாரும் அனுபவிச்சிருப்பாங்க, நம்மளுடைய உணர்வாளர் அனுபவிச்சிருப்பாங்க. ஆனா அங்க ஒரு பேரமைதி இருக்கு. சில பேருக்கு இங்கிருந்து உச்சியில இருந்துலாம் ஒரு இழுக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு அசைவு தான். இந்த அசைவினுடைய ஒரு சத்தங்கள் இருக்கு. அதுக்குள்ள போகும்போது ஒரு பேரமைதி இருக்கு, அமைதியா இருக்கும். நம்ம வெளி உலகங்கள் நிறைய சத்தங்கள் கேட்கும், ஆனா நமக்கு கேட்கவே நம்ம உணர்வு தளத்துல இருக்கும் பொழுது நமக்கு இந்த வெட்ட வெளியில இருக்கக்கூடிய சத்தங்கள்லாம் ஒரு பேரு நிலை நமக்கு கிடைக்காது. நீங்க எல்லா சத்தங்களையும் நீங்க நெற்றிக்கண் வழியா நீங்க கவனிக்கும் அந்த பழக்கத்தை நீங்க ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னு சொன்னா, அது வழியா உங்களுக்கு உணர்வு தளங்கள் வேலை செய்யும் பொழுது அதுக்கு உள்ள செல்லும் பொழுது அமைதி, பேரமைதி உங்களுக்கு ஏற்படும். அந்த பேரமைதி தான் நீங்க அப்படிங்கிறத என்னைக்கு நீங்க உணர்றீங்களோ அன்னைக்குதான் அந்த பேரமைதி
அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆக அந்த பேர் அமைதிங்கிறதே நாம் தான், வேற எங்கோ இருக்கிறதாக ஏதோ இருக்கிறதாக நினைக்க தேவையில்லை. உங்களுடைய அமைதி உங்களுக்குள்ளேயே இருக்கு, உங்களுக்குள்ளே பூட்டி வச்சிருக்கீங்க. அதுக்குள்ள போகிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும். அதுக்குள்ள நீங்க போனாதான் அந்த பேரமைதி கிடைக்கும். நீங்க எல்லாருமே தியானம் செய்யறோம் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த தியானத்துக்குள்ள போக 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 உள்ள போகும்போதுதான் அந்த பேரமைதி கிடைக்கும் அப்படிங்கிறது. அப்போ அந்த பேரமைதிக்குள்ள நீங்க போகும்போது உங்களுக்கு கை இருக்காது, கால் இருக்காது, காது இருக்காது, மூக்கு இருக்காது, வாய் இருக்காது, கண் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனா நீங்க இருப்பீங்க. அதுதான் நீங்க, அந்த பேரமைதி. அந்த பேரமைதியை நீங்க அடைவதற்கு நீங்க தியானத்தை எல்லா விதமான செயல்கள்லையும் நீங்க தியான வழிமுறைகளை நீங்க கொண்டு செல்லணும். எந்த இசையா இருந்தாலும் நீங்க இதை கேட்கும்போது அந்த இசையே உங்களுக்கு பேரமைதியா உங்களுக்கு தோன்றும். ஒரு ரீங்கார வண்டு வருதுன்னா அந்த ரீங்கார வண்டுக்குள்ளே நீங்க இந்த உணர்வை நீங்க கவனிக்கும் போது அந்த ரீங்கார வண்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சத்தங்களாக நீங்க உருவாயிடுங்க. அங்க உங்களுக்கு ஒரு பேரமைதி கிடைக்கும். இது போல ஒரு இசையாலேயோ இல்ல மற்ற எல்லாவற்றிலையுமே நீங்க அந்த பேரமைதியை நீங்க இதன் வழியாக நீங்க கூர்ந்து கவனிக்கும் போது அந்த பேரமைதி உங்களுக்குள்ள சொரூபமா இருக்கு. ஆனா உங்களுக்கு தெரியல. அதுதான் உண்மை. இது வார்த்தைகளால சொல்ல முடியாது. இது இந்த பேரமைதி எப்படி இருக்குன்னு வார்த்தைகளால சொல்ல முடியும். அனுபவிச்சா மட்டும்தான் அது தெரியும். அந்த அனுபவம் தான் நம்ம இந்த தியானத்துல இந்த நெற்றிக்கண் தியானம் கொடுக்கப்படுகிறது. இதை நீங்க செய்து வரும் பட்சத்துல அந்த பேரமைதி உங்களுக்குள்ள இருப்பதை நீங்க அறிந்து கொள்ள முடியும். இந்த அமைதி ஏதோ இன்னைக்கு புதுசா நமக்கு வருது அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. இந்த அமைதியில தான் நம்ம முன்னாடியே இருந்தோம். நம்மளுடைய தாயின் கருவறையில இருக்கும் போதே ஒரு பேரமைதியில இருந்தோம். என்னைக்கு நம்ம ஒரு குழந்தையா அதுல தாயினுடைய கருவறையில இருந்து நம்ம வெளியே வருமோ, அந்த உலகத்துக்கு வருமோ, அப்பயே அமைதி போயிடுச்சு. மீண்டும் அந்த பேரமைதியை ஏற்படுத்திக்கணும்னா திரும்பவும் நம்ம தியானம் செய்து அந்த பேரமைதிக்குள்ள போகணும். ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடி அந்த பேரமைதியில தான் இருந்தோம். இந்த புரிதல் மட்டும் நமக்கு இருந்ததுன்னா நாம உண்மையிலே அந்த அமைதியை நம்ம தேடுவோம். அன்பானவர்களே, நீங்க எல்லாம் பொதுவாகவே எல்லோருமே இந்த பேரமைதியை நம்ம விட்டுட்டோம். இந்த பேரமைதியை நம்ம மறந்துட்டோம். நாம தான் அந்த பேரமைதின்றது தெரியாமையே நம்ம விட்டுட்டோம். மீண்டும் அதுக்குள்ள செல்லுகின்ற போது அதுதான் நம்மளுடைய வீடு, அதுதான் நம்மளுடைய கோவில், அதுதான் நம்ம இறைவன். அந்த இறைவனுக்குள்ளதான் நாம இருக்கிறோங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதுதான் அந்த பேரமைதி தான் நமக்கு பாதுகாப்பானது. இந்த பேரமைதி இல்லைன்னா நம்மளால பாதுகாப்பாகவே இருக்க முடியாது. அங்க நம்ம போயிடணும். அந்த உணர்வு தளத்துல இருந்து உள்ள போகும்போது நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கவசமே அங்க இருக்கு. அங்க அந்த பேரமைதிக்குள்ள நம்ம போயிட்டோம்னா அங்க சந்தோஷத்துக்கு எந்த விதமான தடையும் இல்லை. உங்க இந்த மெய் உணர்வு மையத்திலேயே நீங்க கவனம் வச்சிருக்கும் போது அங்க அந்த பேரமைதிங்கிறது உங்களுக்கு தானாவே வரும். அதுக்கு நீங்க நல்ல தியானம் தான் செய்யணும். நீங்க இந்த பேரமைதிக்குள்ள எந்த இசையை கேட்டு இருந்தாலும் அதுதான் நம்ம எந்த இசையும் எல்லா சத்தங்களையும், ஏன் நம்ம நண்பர்களா இருக்கலாம், பிடிக்காதவர்களாக கூட இருக்கலாம், குழந்தைகள் சத்தமா இருக்கலாம், எல்லா சத்தங்களும் நம்ம இந்த மெய் உணர்வு வழியா நம்ம கேட்கும் போது நமக்கு அடி ஆழத்துக்கு உள்ள அந்த பேரமைதி ஒரு இசையோட செல்லும் பொழுதெல்லாம் அந்த பேரமைதி நமக்குள்ள போகும்போது அந்த பேரமைதி தானாகவே நமக்கு ஏற்படும். அந்த அமைதியை நம்ம எங்கும் தேட தேவையில்லை, நமக்குள்ளதான் இருக்கு. அது இந்த மெய் உணர்வுக்குள்ள இருந்து உள்நோக்கி பார்க்கக்கூடிய போதுதான் அந்த பேரமைதி நமக்கு கிடைக்கும். இந்த பேர் அமைதி தான் தெய்வீகம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த பேர் அமைதிக்குள்ளதான் உண்மையும் அன்பும் இருக்கு. அந்த அடி ஆழத்துக்கு சென்று இந்த பேர் அமைதிய நீங்களும் பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். இந்த பேர் அமைதி என்றது மிகப்பெரிய கோடி கிடைத்தாலும் கிடைக்காது, இந்த உலகத்துல எங்க போனாலும் வராது. அதனால நம்முடைய சொத்து அதுதான் நாம அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து அந்த பேர் அமைதிய இந்த பேர் அமைதிய நீங்க ஏற்படுத்தி கொண்டு மிகப்பெரிய ஒரு ஆற்றலை நம் மனப்போராட்டத்தில் இருந்தோம். இந்த வெளி சத்தங்கள்லாம் ஏற்படுது இல்லையா, இதெல்லாம் நமக்கு அந்த மெய் உணர்வோட கேட்கும்போது அந்த சத்தங்கள்லாம் உங்களுக்கு சத்தமா தெரியாது. யாரு திட்டினாலும், யார் நம்மளை பழித்தாலும், யார் நம்மளை குறை செய்தாலும், யார் நம்மை எந்த ஒரு செயலையும் நம்ம சொல்லும் பொழுது கூட
இதை நீங்கள் மெய் உணர்வோடு இருந்து கேட்டு பழகுங்க. உங்களுக்கு பேரமைதி இருக்கும். உங்களுக்கு கோபம் வரும்போதெல்லாம் நீங்கள் இந்த மெய் உணர்வில் இருங்க, உங்களுக்கு பேரமைதி இருக்கும். உங்களுடைய எப்போ பிரச்சனைகள் இருக்குதோ அப்பெல்லாம் நீங்கள் மெய் உணர்வோடு இருங்க, உங்களுக்கு ஒரு பேரமைதி இருக்கும். நீங்கள் எப்போ ஒரு போராட்ட களங்களில் இருந்தாலும் இந்த மெய் உணர்வோடு இருங்க, உங்களுக்கு ஒரு பேரமைதி கிடைக்கும். எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் இந்த மெய் உணர்வில் இருங்க, உங்களுக்கு ஒரு பேரமைதி கிடைக்கும். இந்த பேரமைதி தான் முக்கியமானது. எந்த குழப்பம் வந்தாலும் இந்த உணர்வில் நில்லுங்க, உங்களுக்கு பேரமைதி கிடைக்கும். இந்த உணர்வோடு இருந்து பழகி வாருங்க, உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு சிந்தனை கிடைக்கும். அதுதான் இதுதான் அப்படின்னு நம்ம தேவையில்லாம ஒரு குழப்பங்கள் அடைய தேவையில்லை. இந்த உணர்வோடு இருந்து அதுக்குள்ள போகும்போது நமக்கு நல்ல ஒரு சிந்தனை ஓட்டங்கள், நமக்கு இந்த பேரமைதி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அப்போ உங்கள் வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு நிமிடம் இந்த மெய் உணர்வோட இருந்து அதுக்குள்ள சென்று பாருங்க, உங்களுக்கு ஒரு பேரமைதி அவசியம் கிடைக்கும். நீங்க முயற்சி பண்ணாத வரலையும் அது கிடைக்காது. நீங்க முயற்சி செய்யணும். முயற்சினா என்ன? இந்த பயிற்சியே செய்யணும். இந்த பயிற்சி செய்யும் பொழுது அதுல மீண்டும் மீண்டும் நீங்க உள்ளே செல்கின்ற பொழுது, நீங்க ஒன்றுமே தெரியாத பொழுது உள்ளே போகின்ற பொழுதுதான் அங்க ஒரு பேரமைதி கிடைக்கும். உங்களுக்குள்ள இருக்கிறதெல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லா தியானம் பண்ணிட்டேன், இதுல என்ன தியானம் இருக்க போகுது, இதுல என்ன சொல்லிட போறாரு அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. நான் சொல்றது முக்கியம் இல்லை, மற்றவங்க சொல்றது நீங்க எதையும் காதுல வாங்காதீங்க. உங்களுக்குள்ள நீங்க பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றலை நீங்க உருவாக்கிக்கிட்டு அந்த பேர் அமைதியை நீங்க உருவாக்கிக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷம். உங்களை தவிர இந்த உலகத்துல யாருமே இருக்கக்கூடாது. ஏன் அந்த பேர் அமைதியா நீங்க உருவாகக்கூடாதுங்கிறத முயற்சி செய்யுங்க, வெற்றி காலுங்கள். அனுபவத்தால் மட்டுமே அதை அடைய முடியும். நீங்க என்னுடைய வார்த்தைகளை கேட்கறதுனால அந்த அமைதி உங்களுக்கு கிடைக்காது. சந்தோஷம். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம்.